ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஃப்ரெண்ட் கவி பேசுகிறேன். இது நம்ம சேனல் குயிக் லேர்னிங் ஹோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான். ஸோ ஹவு டு கிரியேட் இமெயில் ஐடி. ஸோ இது ஒரு சின்ன விஷயம் தான். ஸோ நான் இந்த தம்ப்நெயிலே போட்டிருந்தேன். ஸோ எனக்கு 12th படிக்கும்போது இமெயில் ஐடி கிரியேட் பண்ண தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிற மாதிரி ஒரு இமேஜ் போட்டிருப்பேன். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமெடியான விஷயம் தான். ஸோ என்னென்னா 12th படிக்கும்போது ஃபோனை பற்றிலாம் சுத்தமாகவே தெரியாது. எங்கள் வீட்டில் ஃபோனும் கிடையாது, அப்போதைக்கும் சுத்தமாக தெரியவும் தெரியாது. ஸோ எங்கள் கிளாஸில் மேக்ஸிமம் கேர்ள்ஸ் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணது இல்லை ஃபோனு 12th படிக்கும்போது. ஸோ நீங்கள் 12th படிக்கும்போது இந்த ஓல்டு சிலபஸில் நாங்கள் தான் அந்த லாஸ்ட்டு செட்டு. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 3 மார்க்கில் 7 3 மார்க் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த 7 3 மார்க்கில் ஒன்று கேட்பாங்க. ஹவு டு கிரியேட் ஏதாவது ஹவு டு மேக் ஆம்லேட், ஹவு டு மேக் பிரியாணி, ஹவு டு மேக்னு சொல்லிட்டு ஏதாவது கொஷின் கேட்பாங்க. ஸோ அந்த தடவை பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் ஹவு டு கிரியேட் இமெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஸோ பாய்ஸ் மேக்ஸிமம் அட்டன் பண்ணிட்டாங்க அந்த கொஷினை. ஏன்னா அவங்களுக்கு ஃபோன் வச்சுருக்காங்க தெரியும் போல இருக்குது. ஸோ கேர்ள்ஸ் மேக்ஸிமம் யாருமே அட்டன் பண்ணல. 2 பொண்ணுங்க தான் அட்டன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு 3 மார்க் கொடுத்துட்டாங்க. நாங்கள் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான்லாம் அந்த கொஷினை விட்டுட்டேன். ஸோ என்னென்னு தெரில விட்டுட்டதுனால வேறு கொஷின் அட்டன் பண்ணியிருந்தேன். அதுக்கும் மார்க் போடலை, அது வேறு விஷயம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க ஏதோ இது பெரிய விஷயமாகவும் இமெயில் ஐடி க்ரியேட் பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயமாகவும் அதெல்லாம் போர்டெலாம் எழுதி போட்டு இப்படி தான் க்ரியேட் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அது ஒரு மாதிரி சிரிப்பாக இருக்குது. இப்போ நினச்சா கூட எனக்கு இமெயில் ஐடினா அவ்வளோ பெரிய விஷயம் போல் இருக்குது அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம். ஸோ கற்றுக்கிட்டா ரொம்ப ஈஸி. ஸோ ரொம்ப சின்ன விஷயத்துக்கு அப்போ நடந்த விஷயத்தை நினச்சி பார்த்தா சிரிப்பு தான் வருது இப்போதைக்கு. ஸோ உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது ஒரு பெரிய விஷயமா நினச்சிருப்பீங்க. ஸோ ஃபோன் யூஸ் பண்ண பின்னாடி ஒரு சின்ன விஷயமா நினச்சிருப்பீங்க. ஸோ ஹவு டு கிரியேட் இமெயில் ஐடி பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது நம்ம சேனல் குயிக் லேர்னிங் ஹோம். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயில் பாக்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களோட மெயில் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா சர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் 3/ ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கியர் ஐக்கான் போட்டு அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே காட்டும். ஸோ நீங்கள் எத்தனை இமெயில் ஐடி வச்சுருக்கீங்களோ காட்டும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. நிறைய ஏதாவது ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டு போயிட்டு அங்கே போய் பாஸ்வேர்டு மறந்துருப்போம் சொல்லிட்டு திரும்பி கிரியேட் பண்ணிப்போம்ல. ஸோ எல்லா இமெயில் ஐடியுமே இருக்கும். ஸோ இங்கே ஆட் அக்கௌண்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் அக்கௌண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எதுலன்னு கேட்கும். செட்டப் எதில் கொடுக்குறீங்க, கூகுள்லையா இல்லை அவுட்லுக்லையா இல்லை யாஹோவா இல்லை அதர்ஸா இல்லை ஆஃபீஸ் 365 அதையா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம கூகுளில் டச் பண்ணிக்கலாம். ஸோ கூகுளில் நம்ம சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டிருந்தா பாஸ்வேர்டு வரும் உங்களோட இதில். ஸோ உங்களோட பாஸ்வேர்டை அங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ நான் என்னோடய பாஸ்வேர்டை கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு செக்கிங் பண்ணுது. செக்கிங் பண்ணுறதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வரும். வந்துருச்சு பார்த்தீங்களா. இங்கே நம்மளுக்கு கேட்குது. இப்போ இமெயில் ஐடி நம்ம என்ன பண்ணோம்னா க்ரியேட் தான் பண்ண போகிறோம். ஸோ க்ரியேட் அக்கௌண்ட்டை கொடுத்துக்கோங்க. யாருக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ்க்காக க்ரியேட் பண்ணுறீங்களா? ஃபார் மை செல்ஃப். நான் எனக்காக மட்டும் தான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபார் மை செல்ஃப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் மை செல்ஃபை கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்குது. ஸோ ஃபஸ்ட் நேம் என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுக்கலான்னா காவியாவே கொடுப்போம். ஸோ உங்கள் விருப்பம், உங்களோட பேர் கூட போடலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றோம். காவியான்னு வந்துடுச்சு. ஓகே. ஸோ இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்குது. ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த் எதை வேணால் கொடுக்கலாம். ஸோ நான் ஏதோ ஒரு டேட்டை கொடுக்குறேன். எந்த மாதம் கொடுக்கலாம்? சரி, நவம்பர் மாதம் கொடுப்போம். சரி, இயர் பார்த்தீங்க அப்படின்னா 2000 கூட வச்சுக்கலாம். ஓகே. ஜெண்டர் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபீமேலாக இருந்தால் ஃபீமேல் போடலாம். ஸோ மேலாக இருந்தால் மேல் போடலாம். ஸோ நான் ஃபீமேலே கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா குயிக் லேர்னிங் ஹோம் 234 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜிமெயில் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். ஸோ பாஸ்வேர்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பெருசாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். ஸோ நான் என் பேரே பாஸ்வேர்டாக போட்டுக்கிறேன். கவின்ட்டு பாஸ்வேர்டு கொடுக்குறேன். பாருங்கள், ஷோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா தப்பாக டைப் அடிச்சிடக்கூடாது. ஸோ கவின்ட்டு கொடுத்துட்றேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐஎம்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அக்ரி பண்ணணும். ஸோ இங்கே இருக்குது பாருங்கள் எஸ்ஐஎம்னு. நீங்களே தானா அப்படின்றத கேட்பாங்க. ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஐ அக்ரி அதை கொடுத்துக்கணும். நம்ம கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஓப்பன் ஆயிரும். கெட்டிங் அக்கௌண்ட் இன்ஃபோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துருச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம
நம்மளோட இதை வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இங்கே இருக்க பாருங்கள், குயிக் லேர்னிங் ஹோம் 234@gmail.com நம்ம க்ரியேட் பண்ணோம்னா ஸோ வந்துட்டு என்னோட இதில் வந்துருச்சு. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட இமெயில் ஐடி வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு லைக் பண்ணுங்கள். சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவி.